சமூகங்கள் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஓர் நிகழ்ச்சி வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல் இன்று உலகளாவிய ரீதியில் மக்களை பாதிக்கின்ற மிக முக்கியமான நோய் சலரோகம், டயபெட்டிக் என அழைக்கப்படும் இந்த சலரோகம் பற்றி யாழ் போதனா வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் ஐயா அவர்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். வணக்கம் ஐயா. இன்று உலகளாவிய ரீதியிலே இந்த நீரிழிவு எனப்படும் சலரோகம், அதாவது டயபெட்டிக், மக்களை பெரிதும் பாதிக்கின்றது. முதலாவதாக உலகளாவிய ரீதியில் எந்த அளவு மக்களை பாதிக்கின்றது என்று சற்று கூற முடியுமா? சலரோகம் என்பது உலகளாவிய ரீதியில் பாரிய பிரச்சனையாக உள்ளது. கிட்டத்தட்ட 530 மில்லியன் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த எண்ணிக்கையானது காலத்துக்காலம் அதிகரித்துக் கொண்டு போகிறது. ஒவ்வொரு வருடமும் அந்த பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை மிகவும் அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக தெற்காசிய நாடுகள் எடுத்துக்கொண்டால் இந்த பிரச்சனை மிகவும் பாரதூரமான பிரச்சனையாக உள்ளது. மற்ற உலக நாடுகளை விட தெற்காசிய நாடுகளில் சலரோகத்தின் தாக்கம் மிக அதிகம். ஆசிய நாட்டவர்கள் இதற்கு கூடுதலாக பாதிப்பை எதிர்கொள்கிறார்கள். இலங்கை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 3% மக்களுக்கு சலரோகம் இருப்பதாக கருதப்படும். வளர்ந்த மக்களில் 3% மக்களுக்கு இந்த சலரோக நோய் காணப்படுகிறது. பல கோடி ரூபாய்கள் அரசாங்கத்துக்கு செலவு ஏற்படுகின்றது. அதனால் வரும் கம்ப்ளிகேஷன், ஹார்ட் அட்டாக் வந்தால் பைபாஸ் செய்கிறது, ஸ்டென்ட் போடுறது, கிட்னி ஃபெயிலியர் வந்தால் அதுக்கு டயாலிசிஸ் செய்கிறது என்று பாரிய பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் பெருமளவு பணம் இதற்கு செலவழிக்கப்படுகின்றது ஆண்டுதோறும். டாக்டர், இந்த முதல் டயபெட்டிக் என்ன என்று மக்களுக்கு சற்று விளங்கப்படுத்த முடியுமா? டயபிட்டிஸ் மெலைட்டஸ் என்று சொல்வோம். அதாவது சலரோகம் என்பது உடலில் உள்ள குருதியில் சீனியின் அளவு அதிகரிக்கின்றது. இதற்கு பல காரணங்கள் உள்ளன. இதில் 4 வகையான சலரோகங்கள் உள்ளன. ஒரு வகை டைப் 1 எனப்படுகிறது. இது மிக குறைவான ஆட்களை தான் தாக்குகின்றது. இதில் உங்களுக்கு தெரியும், சலரோகம் அந்த உடலில் உள்ள குருதியை கட்டுப்படுத்துவதற்கு இன்சுலின் என்ற ஒரு ஹோமோன் சுரக்கப்படுகிறது. ஒரு முக்கியம் உண்டு. இந்த ஹோமோன் சுரக்கும் இடம் சதை சுரப்பி. இதில் உள்ள பீட்டா செல்ஸ் எனப்படும் கலங்கள் இருந்து சுரக்கப்படுகின்றது. இந்த கலங்களை நமது உடலின் நிற்புணர் தொகுதி தாக்கி அழிக்கும் நிலைதான் இந்த முதலாம் வகை சலரோகம். இது சிறு பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற சலரோகம். இது குறைவான ஆட்களுக்கு ஏற்படுகின்றது. இதை விட 2வது வகை சலரோகம் இந்த இன்சுலின் சுரக்கும் அளவு உடலில் உள்ள குருதியின் சீனியின் அளவை குறைப்பதற்கு போதாமல் இருக்கும் நிலைமை. இது பல காரணங்களால் ஏற்படுகின்றது. பாரம்பரிய காரணங்களும் மற்றும் உடற்பருமன் அதிகரிப்பதால் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் எனப்படும் நிலை தோன்றுவதாலும் இது ஏற்படுகின்றது. இதை விட சில உடலில் உள்ள அவயவங்கள் செயலிழப்பதால் டயபெட்டிஸ் ஏற்படுகிறது. முக்கியமாக சதை சுரப்பியில் ஏற்படும் தாக்கங்களால் சலரோகம் ஏற்படுகின்றது. இது மட்டுமே அகஞ்சுரக்கும் சுரப்பியில் ஏற்படும் மாற்றங்களினாலும் சலரோகம் ஏற்படுகின்றது. இது 3ஆம் வகை சலரோகம். இதை விட கட்டோதி காலத்தில் ஏற்படும் சலரோகம் 4ஆம் வகை சலரோகம் எனப்படுகின்றது. ஆகவே இந்த இன்சுலின் போதாமல் இருப்பதும் இன்சுலின் சுரப்பு பாதிக்கப்படுவதும் தான் சலரோகம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக விளங்குகின்றது. இதேபோல் மகப்பேற்று காலத்தில் தாய்மார்களுக்கு ஏற்படும் சலரோகம் இந்த வகைகள் அடங்குகின்றதா, அல்லது அதனை நாங்கள் தனியாக ஒரு வகையாக குறிப்பிட வேண்டுமா? அதாவது 4ஆம் வகை சலரோகம் இந்த வகைகள் அடங்குகின்றது. சலரோகம் கர்ப்பிணி தாய்கள் முதல் தடவையாக கர்ப்பிணி தாயில் ஏற்படும் இருந்தால் அதை நாங்கள் 4ஆம் வகை சலரோகம் என அழைக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக இந்த சலரோகம் ஏற்படுவதனால் ஏற்படுகின்ற விளைவுகள், இவ்வளவுக்கு விளைவுகள் இது ஏற்படும் ஒரு பாரிய பிரச்சனை, இதை பற்றி விளக்குங்கள். அதாவது சலரோகம் என்பது உடலில் உள்ள எல்லா அவயவங்களையும் தாக்குகிற வருத்தம். அதாவது முதல்ல நாங்கள் பார்த்தோம் என்றால் சலரோகத்தில் சீனி அளவு அதிகரிக்கும் போது உடனடியான தாக்கங்கள் ஏற்படுகின்றன. முக்கியமாக இந்த முதலாம் வகை சலரோகம் ஏற்படும் போது உடலில் உள்ள இன்சுலின் அளவு மிக குறைவடைவதால் குளுக்கோஸ் அளவு மிகவும் அதிகரிக்கும். இவ்வாறு அதிகரிக்கும் போது அவருக்கு ஒரு மயக்க நிலை ஏற்படும், டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ். இது உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமை. இந்த 2ஆம் வகை சலரோகத்துக்கு இது ஒப்பீட்டளவில் இது மாதிரியான ஒரு தாக்கம். அது சலரோகம் மிக கூடி உடலில் நீரிழப்பு ஏற்படுகின்றது. இதனால் டீஹைட்ரேஷன் ஏற்பட்டு அவருக்கும் ஒரு உயிரை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையாகும். இது 2 உடனடியாக ஏற்படுகிறது. இதே விட இந்த குளுக்கோஸின் அளவு உடம்பில் அதிகரிப்பதால் உடலில் உள்ள பல அவயவங்கள் பாதிக்கப்படுகின்றன. முக்கியமாக இந்த சிறிய குருதி குழாய்களில் இந்த குளுக்கோஸின் தாக்கம் அதிகரிக்கும் போது அந்த குருதி குழாய்களில் பாதிப்பு ஏற்படுகிறது. இதனால் இதயத்துக்கு செல்லும் முடிவுறு நாடிகள், சிறுநீரகத்துக்கு செல்லும்
நாடிகள் மற்றும் காலில் உள்ள நரம்புகளுக்கு செல்லும் நாடிகள், மூளைக்கு செல்லும் நாடிகளில் பாதிப்பு ஏற்படும். இவ்வாறு பல அவயவங்கள் தொழிற்பாட்டை இழக்கின்றன. இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இப்போது மக்கள் யோசிக்கிறார்கள், எனக்கு டயபெட்டிக்னு சொன்னால் அதை சிலர் நம்ப மாட்டார்கள். ஆனால் அதனால் வருகின்ற விளைவுகளை அறிய முடியாமல் அவர்களுக்கு இது ஒரு சைலண்ட் கில்லராக காணப்படுகிறது. இதனை மக்களுக்கு எவ்வாறு விளங்கப்படுத்தி கூடியதாக இருக்கும்? அதாவது இந்த சிலரோகம்ன்றது பிரஷர், கொலஸ்ட்ரால் போலத்தான் ஆரம்ப நிலைகளில் பெருமளவு அறிகுறிகளை காட்டாது. எந்தவித அறிகுறியும் இல்லாமல் உங்கள் உடலில் காணப்படலாம். ஆக முற்றிக்கொண்டு போகும்போது, சுகர் அதிகரிக்கும் போது உங்களுக்கு அறிகுறிகள் தென்பட அதிகரிக்கும். உதாரணமாக முக்கியமாக சீனியின் அளவு குருதியில் 180 விட கூடும், மில்லிகிராம் பர் டெசிலிட்டரை விட கூடும் போதுதான் உங்களுடைய குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேறும். அவ்வாறு வெளியேறும் போதுதான் அவருக்கு அடிக்கடி சிறுநீர் கழிப்பது, கூடுதலாக சிறுநீர் போவது, தாகம் ஏற்படுவது, அதிக பசி ஏற்படுவது போன்ற அறிகுறிகள் ஏற்படுகின்றன. இதை விட நரம்புகளில் தாக்கம் ஏற்படுவதால் விரைப்புத்தன்மை, தசைகளில் தாக்கம் ஏற்படுவதால் தசைகளில் நோய் என்பன ஏற்படும். இவ்வாறு அறிகுறிகள் ஏற்படும் போது அதை நாங்கள் உதாசீனப்படுத்தினால் அடுத்த கட்டமாக நாங்கள் அவயவங்களை இழந்து விடுவோம். அதாவது ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், கிட்னி செயலிழப்பு, மற்றது குருதி குழாய்கள், காலுக்கு போகும் குருதி குழாய்களில் பாதிப்பு ஏற்படுவதால் அதனால் மாறாத புண்கள் ஏற்படும். நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவதால் நரம்பு கால்களில் விரைப்பு ஏற்படும், இதனால் புண்கள் ஏற்படும். இவ்வாறு பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன. ஆகவே நாங்கள் இதை நேரத்தோடு கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது நீங்கள் சிம்டம்ஸ் இல்லாத நேரத்திலே இதை கண்டுபிடித்தால் உங்களுடைய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளலாம். இதற்காக நாங்கள் கிரவமாக சுகரை பரிசோதனை செய்ய வேண்டும். ஒரு வளர்ந்த ஒரு 20 வயசுக்கு மேல் எல்லோருமே நிச்சயமாக உங்களுடைய சுகரின் அளவை, உபவாச சீனியின் அளவை செக் பண்ண வேண்டும். இதை மட்டுமில்லாமல் கொலஸ்ட்ராலின் அளவை, குருதி அமுக்கத்தின் அளவை கட்டாயமாக செக் பண்ணணும். ஒருவருக்கு அவ்வாறு இல்லாது விட்டால் 20 வயசுல நீங்க செக் பண்ணி இது இல்லாம இருந்தால் ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு செக் பண்ணால் காணும். இவ்வாறு நீங்கள் ஒரு 30-40 வயசு வரை 3 வருஷத்துக்கு ஒரு கால் பார்த்து கொண்டால் போதும். 30-40 வயசுக்கு பிறகு நீங்க ஒவ்வொரு வருடம் இதை செக் பண்ணணும். இதை விட நீங்கள் உங்களுடைய குடும்பத்துல யாருக்கும் அம்மா அப்பா இல்ல சகோதரங்களுக்கு சுகர் இருந்தால் அவர்கள் நேர காலத்தோட சுகரை செக் பண்ணணும். உடல் பருமன் அதிகமாக உள்ளவர்கள் 14-15 வயசுலேயே இந்த சுகரின் அளவை செக் பண்ணுவது மிகவும் ஆலோசிக்க வேண்டிய விடயம். நீங்க சொல்றீங்க டயபெட்டிக் வந்தால் அதனுடைய அதாவது ஃப்ரீயா கிடைக்கிற மாதிரி பிரஷர், கொலஸ்ட்ரால், இது ஹார்ட் டிசீஸ் இதெல்லாம் கொண்டு வரும். ஆகவே மக்களை அவதானமாக கட்டாயம் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இந்த நீரிழிவு நோய் வந்தவர்கள், இந்த நீரிழிவு வந்தவர்கள் உணவு பழக்க வழக்கம் இருக்க வேண்டும். வந்தவர்கள் மட்டுமில்லை, எல்லோருமே இந்த உணவு கட்டுப்பாடு முக்கியம். ஆரோக்கிய உணவு எல்லோருக்கும் முக்கியம். முக்கியமாக நாங்கள் இந்த ஆசிய நாட்டவர்களான நாங்கள் எங்களோட உணவுல சீனியையும் மாப்பொருட்களையும் அதிகமாக எடுக்கிறோம். இதை நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த சீனி அல்ல இனிப்பு பதார்த்தங்களை முற்றாக தவிர்ப்பது நல்லது. அதனால் சிறு குழந்தைகளாக இருக்கும் போது தொடங்கிவிட்டால் நல்லது. ஏனென்றால் நாங்கள் நாக்குக்கு இந்த சுவை, இனிப்பு சுவை பழகிவிட்டால் அதை விடுவது மிகவும் கஷ்டம். ஆகவே உலக சுகாதார ஸ்தாபனம் சொல்லுகிறது 1 வயதிற்குட்பட்ட குழந்தைகளிலிருந்தே இனிப்புப்பட்ட பண்டங்களை பயன்படுத்தி தவிர்க்க வேண்டும். இனிப்பண்டது ஒரு சக்தி, ஒரு கலோரி தரும் உணவு. இதில் எந்த விதமான ஒரு சத்துகளும் இல்லை. இது நமக்கு உடல்ல நிறைய அதிகரிக்கும். இதனால் அதை நாங்கள் உண்பதை குறைத்து நிப்பாட்டணும், கொடுக்க கூடாது. இதை விட இந்த கார்போஹைட்ரேட் அல்லது மாய்ச்சத்து உணவுகளை கூடுமான அளவு நாங்கள் உணவில் குறைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக நாங்கள் பயன்படுத்துகின்ற சோறு, அரிசிமா, கூட்டு, இடியப்பம், கோதுமை, பான், ரொட்டி என்பவற்றில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டும் நமக்கு கூடாது. இதிலும் பெருமளவு கார்போஹைட்ரேட் உள்ளது. அது நமக்கு சக்தியை மட்டும்தான் தருவதை தவிர உடலுக்கு வளர்ச்சியான புரதத்தையோ கனிப்பொருட்களையோ அதிக அளவு தருவதில்லை. ஆசிய நாட்டவர்களுக்கு உணவு அரிசி. இந்த அரிசியில் எந்த அரிசி வகை சிறந்ததாக கருதலாம்? அரிசியில பல வகை உள்ளன. ஆனால் திருட்டாத அரிசி தான். எல்லா வகையான அரிசி என்றாலும் திருட்டாத அரிசி தான் சிறப்பானது. சிறப்பான அரிசி, சிவத்தப்பச்சி அரிசி, குத்தரிசி போன்ற அரிசிகள் சிறப்பானவை. இதை விட சம்பா போன்ற ஈரி சம்பா பல வகையான அரிசிகள் அவை கூடாதவை. பச்சரிசியும் பார்க்க அந்த எங்களுடைய பாரம்பரிய புழுங்கல் அரிசி நல்லதுதான். அதாவது திருட்டாத அரிசி எதாக இருந்தாலும் அது நல்லதுதான்.
மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது கட்டாயம் இருக்கின்றது. இப்போது உதாரணத்துக்கு மக்கள் மருந்தை எடுத்துக்கொண்டு போய் சில பேர் பாவிக்காமல் இருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய ஆலோசனை என்ன? பெரிய பிரச்சனை. அதாவது நாங்கள் கிளினிக்குகளில் கொடுக்குற மருந்துகளை பாதி அளவு கூட எடுக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணம் வந்து இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லிடும் இந்த மருந்து எடுக்காங்க கிட்னியை தாக்க வேண்டும். முக்கியமாக பக்க விளையாட பற்றி சொல்லுகிறார்கள். மெட்ஃபார்மின் என்ற குளிசையை பற்றி பரவலான கருத்து இருக்கிறது. கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுத்துவது. இதற்கு ஒரு காரணம் இருக்கின்றன. நாங்கள் டயபெட்டிஸ் முற்றி சிறுநீரகம் சேர்ந்த பிறகு நாங்கள் மெட்ஃபார்மினை நிப்பாட்டோம். அப்போ நாங்கள் அதை நிப்பாட்டுறதால போய் சொல்கிறார்கள் இந்த கிட்னி ஃபெயிலியர் வந்ததே இந்த மெட்ஃபார்மினால தான். அதுல எந்த விதமான உண்மையும் இல்லை. ஒரு மித், ஒரு மூட நம்பிக்கை, மக்களுடைய மூட நம்பிக்கை. மருந்துகள் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ற மருந்துகளை தவறாமல் நீங்கள் எடுக்க வேண்டும். கிளினிக் ஒழுங்காக போக வேண்டும். ஒரு சுகரை செக் பண்ணணும். செக் பண்ணி கொண்ட்ரோலில் வச்சிருப்பதன் மூலம் தான் ஒரு கிட்னி ஃபெயிலியரோ வேறு எந்த தாக்கத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நீங்கள் சொன்னீர்கள் நீரிழிவுக்கான முக்கிய காரணங்களிலேயே உடல் பருமன் அதிகரிப்பு முக்கிய காரணம் என்று சொல்லி, இதனை கட்டுப்படுத்துவதற்கு வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கின்றனவா? ஆமாம், நிச்சயமாக. அதாவது வந்து நாங்கள் முதலே குறிப்பிட்டது போல உணவு கட்டுப்பாடு தான் முதலாவது. அதாவது நாங்கள் எடுக்கின்ற கலோரியின் அளவை குறைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் பெரும்பாலான மக்களின் வேலை செய்கிறது குறைவு, எக்ஸசைஸ் செய்கிறது குறைவு. ஆகவே அவர்களுக்கு ஒரு 2000 கிலோகலரி சக்தி ஒரு நாளைக்கு போதுமானது. இதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம். இப்போ நாங்கள் சாப்பாட்டை நாங்கள் பசிக்கும் தானே, அப்போ அதுக்கு நாங்கள் மாற்றிடாக புரத உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம், நார்ச்சத்துள்ள உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம். அதாவது கீரை வகைகள், பருப்பு வகைகள், மிளகறி வகைகள், கடலை கோப்பி பயறு போன்ற உணவுகளை கூடுதலாக சேர்த்துக்கொள்ளலாம். பழங்களே பரவாயில்லை, இனிப்பு குறைவான பழங்களையும் நாங்கள் தாராளமாக சேர்த்துக் கொள்ளலாம். இது மூலமாக நமது பசியை கட்டுப்படுத்தி உணவு அதிகம் உண்பதை தவிர்த்துக் கொள்ளலாம். இதை விட உடற்பயிற்சி மிக முக்கியமானது. முக்கியமாக ஒரு வளர்ந்த ஒருவர் ஒரு நாளைக்கு 30 நிமிடம் படி ஒரு கிழமைக்கு 5 தரமாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 150 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கிழமைக்கு உடற்பயிற்சி செய்தால் அது உடலை குறைக்க உதவும். உடல் பருமானவர்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யலாம். அப்போதான் அவருடைய உடல் நிறையை குறைத்துக் கொள்ளும். எங்களுடைய மக்கள் இப்ப நாளாந்த தாங்கள் செய்கின்ற வேலையை கூடி செய்யாமல் எல்லோரும் இப்போது பிஸி வேர்ல்டுக்கு வந்து விட்டார்கள். அதனால் இவர்களுக்கு எனர்ஜி வந்து வேஸ்டிங் இல்லாமல் உடற்பருமன் அதிகரிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது. இவ்வாறு உடற்பருமன் வேறு என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்? முக்கியமாக நாங்கள் உடற்பயிற்சி கிரமமாக மேற்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நமது வாழ்க்கை வழிமுறைகளில் ஆறுதலை கொண்டு வர வேண்டும். ஒரு உற்சாகமான சுறுசுறுப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும். உதாரணமாக நாங்கள் சொன்ன வேண்டாம், உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள் மோட்டர் சைக்கிளை பாவிக்கிறோம், சைக்கிளை அதை விட்டுட்டு கிட்ட தூரத்தையாவது நடந்தல சைக்கிளில் போகிறது மூலமாக நமக்கு ஒரு உடற்பயிற்சி மேற்கொள்ளும். உங்களுடைய வேலைத்தலம் இல்லை ஸ்கூல் கிட்டடியில் இருந்தால் நீங்கள் வாகனங்களை பயன்படுத்தாமல் சைக்கிள்லையோ இல்லை நடந்து போகலாம். அதை விட நீங்கள் இப்போ நீங்கள் கழிவறை ஒன்றில் வேலை செய்வராக இருந்தால் ஒரு பாரம் தூக்கி அல்ல லிஃப்டை பயன்படுத்தாமல் படிக்கட்டு வழியாக எறிப்போங்க. இதுவும் ஒரு உடற்பயிற்சி. இவ்வாறான நல்ல வழிமுறைகள் உள்ளன. முக்கியமாக நீங்கள் இப்போ பஸ்ஸில் போய் ஒரு வேலைத்தளத்துக்கு போகிறீர்களாக இருந்தால் ஒரு ஹோல்ட்டுக்கு முன்னம் அல்லது ஒரு ஹோல் பின்னுக்கு போகிறாங்க. நாங்கள் இப்போ அந்த கொஞ்சம் தூரமாவது நடந்தால் அது பொதுவான உடற்பயிற்சி உங்களுக்கு தெரியும். இதை விட அந்த ஒரு இடத்திலே இருக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். உதாரணமாக இப்போ ஃபோனை பார்க்குறதோ இல்லை கம்ப்யூட்டரை பார்க்குறதோ டிவியை பார்க்குறதோ நாங்கள் கூடுமான அளவு நேரத்தை குறைக்கணும். ஒரு வளர்ந்தொருவர் 1.5-2 மணிக்கு அதுக்கு மேலே ஃபோனோடையோ டிவியோடய இருக்கக்கூடாது. ஸ்க்ரீன் டைம் என்று சொல்கிறோம். அதை 7 அளவு குறைக்கும். ஏன்னா ஒரு இடத்துல இருந்தால் உங்களுக்கு எனர்ஜி துண்டாக செலவழிக்கப்படாது. அதனால உடற்பருமன் அதிகரிக்கும். அதாவது ஒரு ஆள் ஒரு கன நேரம் ஒரு இடத்துல இருப்பாராக இருந்தால் அது 8 தொடக்கம் 10 சிகரெட் குடிப்பதற்கு சமனானது என்று இப்போது சொல்லுகிறார். அதாவது நீரிழிவு நோய்க்கான முக்கிய காரணங்களில் உணவு பழக்க வழக்கங்கள் ஒன்று, உடற்பயிற்சி இன்மை முக்கியமானதாக கூறுகிறீர்கள். அடுத்தது பரம்பரை அவர்களுடைய இதுக்கு முக்கிய காரணியாக இருக்கின்றதா, அதை பற்றி சற்று கூறுங்க. ஆமாம், நிச்சயமாக இந்த 2ஆம் வகை சிலரோகத்துக்கு பாரம்பரிய காரணங்கள் ஒரு முக்கிய காரணம். அவர்களுடைய சகோதரங்களுக்கோ அல்லது அம்மா அப்பாவுக்கோ சிலரோகம் இருந்தால் உங்களுக்கு வருவதற்கான சாத்தியம் இருக்கிறது. அதாவது உங்களுடைய அப்பா இல்லை அம்மா ஒருவருக்கு சிலரோகம் இருந்தால் கிட்டத்தட்ட 30% சான்ஸ் இருக்குது உங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றது. அது மாதிரி 2 பேருக்குமே டயபெட்டிஸ் இருந்தால் 60% சான்ஸ் இருக்கு. ஆனால் இது வந்து நீங்கள் கட்டுப்படுத்த முடியும், நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும். உடற்பயிற்சி உணவு பழக்கங்கள் மூலமாக உங்கள் வருவதை நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம் அல்லது பின்போடலாம்.
ஆகவே நீங்கள் கட்டாயமாக உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு முக்கியமானது. நீங்கள் கூறுகின்றீர்கள் பரம்பரையில் நீரிழிவு நோய்க்கான இருந்தாலும் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது சீனி பாவிக்கிறதை சின்ன வயதிலிருந்தே குறைத்து கொண்டு வந்தால் அதை கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லுகிறீர்கள். அடுத்து இந்த நீரிழிவு டயபெட்டிக்கான முக்கியமான காரணம் மன அழுத்தம். இது சம்பந்தமாக கொஞ்சம் மக்களுக்கு நிச்சயமாக இந்த கொலஸ்ட்ரால், பிரஷர், டயபெட்டிஸ் என்பவற்றுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது ஸ்ட்ரெஸ் அல்லது மன அழுத்தம். இது இந்த காலகட்டத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிலையாக வந்துவிட்டது. ஆகவே நாங்கள் குடும்பங்கள் அந்த காலத்தில் மாதிரி இந்த இறை வழிபாடு ஒரு முக்கியமான ஒரு மனதை அழுத்தத்தை குறைப்பதற்கு மிகவும் உதவுகின்றது. இதை விட இப்போ இறை வழிபாடு செய்யாதவர்களும் நாங்கள் மெடிடேஷன், அதாவது தியானத்தை மேற்கொள்ளலாம். தியானம் நீங்கள் செய்கிறது சுலபம். அதாவது நீங்கள் உங்களுடைய மூச்சை ஒரு இடத்தில் அமைதியாக இருந்து கொண்டு, ஒரு சத்தம் இல்லாமல், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் இருந்து கொண்டு உங்களுடைய மூச்சை உள்வாங்கி ஒரு 3 செகண்டுக்கு உள்வாங்கி 3 செகண்டுக்கு மூச்சை பிடித்து வைத்துக்கொண்டு மெதுவாக ஒரு 4 செகண்டுக்கு நீங்கள் மூச்சை வெளியிடுங்க. ஒரு பல தடவை 5-10 தரம் செய்தீர்களானால் ஒரு நீங்கள் வெளி உலகத்தை பற்றி சிந்திக்காமல் இதை பற்றி மூச்சை கன்சன்ட்ரேட் பண்ணி செய்தீர்களா என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல தியானமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்ட்ரெஸ் ஒன்று வரைக்கும் நீங்கள் ஆக்களுக்கு முன்னால் இருந்தாலும் ஒரு பெருமூச்சை எடுத்து விடுங்க. அப்போ அது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். இதை விட ஓய்வும் மிக முக்கியம். ஓய்வுனா அதோட உறக்கமும் முக்கியம். ஒரு வளர்ந்தொருவர் கடைசி ஒரு 6 மணி நேரமாவது குழப்பப்படாத அன்டிஸ்டர்ப் ஸ்லீப் கொண்டு அவைகளுக்கு தேவை. இது குறைத்தவண்ண இருந்தால் எங்களுடைய இதயம், டயபெட்டிஸ், பிரஷர் போன்ற பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். ஆகவே ஓய்வும் முக்கியம், உறக்கமும் முக்கியம். ஓய்வுன்னு சொன்னால் நாங்கள் ஓய்வு நேரத்தை நாங்கள் ஒரு மியூசிக்கோ, ஒரு டான்ஸோ இல்லை ஒரு வீட்டு தோட்டமோ செய்வதன் மூலமாக ஆரோக்கியமான வழிகளில் நாங்கள் செலவழிப்போம் இருந்தால் அது மிகவும் எங்களுக்கு பிரயோசனமாக அமையும். நீங்கள் இப்போ மன அழுத்தத்தை பற்றி சிறப்பாக கூறுவீர்கள். இப்போது உள்ள முக்கியமான பிரச்சனை என்று சொன்னால் ஃபோன் பாவனை. இந்த ஃபோன் பாவனையால் முக்கியமான பிரச்சனை, ஒரு குடும்பத்தில் சண்டை பிடிச்சி உடனடியாகவே அவர்கள் அந்த ஃபோனை எடுத்து பேச்சுப்படுகின்றார்கள். இதனால் 2 பகுதிக்கும் இடையில மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் கூட வருகின்றது. இதை எவ்வாறு நாங்கள் நிவர்த்திக்கலாம்? அதே போல சின்ன பிள்ளைகளும் இந்த போனால பாவி இதில் இருந்து நாங்கள் எவ்வாறு இந்த போன் பாவிலிருந்து விடுபடலாம் என்று கொஞ்சம் ஆலோசனை வழங்கினார். அதாவது இது ஒரு இந்த இங்கு மட்டுமே உலகம் பூராவது பெரிய பிரச்சனை. எல்லாரும் போனோட தான் தெரியும், போனோட நடக்கிறோம், போனோட பஸ்ஸில் போகிறோம். 24 மணி நேரம் உறங்குற நேரத்தை தவிர மிச்சம் எல்லா நேரமும் இந்த ஃபோன் எங்களோட உள்ள. இது சில விஷயங்களில் ஃபோனில் இருந்து எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, படிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு அந்த சமூக ஊடகங்கள் மூலமாக ஃபேஸ்புக் போன்றவற்றால பல பிரச்சனைகள் இருக்கிறது. இதில் ஃபேஸ்புக்கில் நாங்கள் ஷேர் பண்ணிக்க அல்லது அதில் கருத்துக்களை தெரிவிக்கும் போது மற்றவர்களுக்கு மனதை புண்படுத்தக்கூடிய விதமாகவும் வெளியில் பரவுகிறது. அது மட்டும் இல்லாமல் தவறான கருத்துக்களும் பரப்பப்படுகிறது. அதாவது ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ யாரும் எண்ணத்தையும் போடலாம். இதுக்கு எந்த விதமான சயின்டிஃபிக் விஞ்ஞானபூர்வ ஆதாரம் இல்லாமல் உணவு பழக்கங்களை பற்றியோ நோய்களை பற்றியோ எல்லாரும் போடுகிறார். இதில் சிலதுகளில் உண்மை இருந்தாலும் பலதுகளில் உண்மை எதுவும் இல்லையா? இது சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் அதில் பாவிக்கிறது கண்ணில் பாதிப்பு ஏற்படுத்தும். முக்கியமாக நாங்கள் ஃபோனை பயன்படுத்தும் போது நாங்கள் இவைகளை மூடுவதில்லை. அது கண்ணேரம் இவைகள் மூடாமல் இருக்கு. இதனால கண் ட்ரை ஆகி இதனால கண் மின்சவுகள் பாதிக்கப்படுறதுனால சாத்தியக்கூறு உள்ளது. இதை விட எங்களுக்கு மனத அழுத்தம் போன்ற பல பிரச்சனைகள், குடும்பத்தில் சச்சரவு போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுது. இதை தவிர்ப்பதற்கு நாங்கள் கூடுமான அளவுக்கு டைம் பண்ணி பார்க்கணும். ஒரு ஆளுக்கு 1.5 2 மணி நேரத்துக்கு மேலே ஃபோனை பயன்படுத்தக்கூடாது. இது மிகவும் முக்கியம். ஆகவே எங்களுக்கு பொழுது கூட இருந்ததுனால அது வேறு வழிகளில் நான் முதல் குறிப்பிட்ட மாதிரி மியூசிக்கோ டான்ஸோ போன்ற வேறு வழிகளில் செயற்படுத்த வேண்டும். குறிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது இந்த கோவிடுக்கு முதல் அவ்வளவு தூரம் சின்ன பிள்ளைகள் ஃபோனை பாவிக்க இல்லை. இந்த கோவிடுக்கு பிறகு இந்த ஜூம் கிளாஸ்கள் அது இதுண்டு ஃபோன் அவைகளுக்கு ஒரு முக்கியமான பொருளாக நாங்கள் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணினோம். அது மட்டும் இப்போ கூட ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் டீச்சர்ஸ் மெசேஜ் போடுறது ஸ்கூல்ல ஸ்கூல்ல பிள்ளைக்கு சொல்லி கொடுக்காமல் இவர் மெசேஜா போடுறாரு. அப்ப மெசேஜ் எந்த நேரத்துல வருது. அப்ப அந்த அடுத்த நாள் அந்த வேலையை செய்யாம போன பிள்ளைக்கு பேச்சும் விடுது.
அவை பிள்ளைகள் நடுவே போனை வச்சு கொள்ள இருக்க வேண்டிய ஒரு துப்பாக்கியமான நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இது பேரதனமாக கிடையாது. இது டீச்சர்ஸும் பிரின்சிபல்ஸ் மேலும் அதை இது ஒரு முடிவு கட்டணும். இது முந்தின காலத்து மாதிரி ஸ்கூல்லேயே அதை சொல்லி விட்டால் இல்லை, இரவு 10 மணிக்கு அந்த மெசேஜை போடுறதன் மூலமாக உங்களுக்கு பிள்ளை போனை நடுவே கையில் வச்சிருக்க வேண்டிய ஒரு தேவையை உருவாக்குறீங்க. அதை நீங்கள் முதலாவது தவிர்க்க வேண்டும். நன்றி டாக்டர். இதுவரை நேரமும் உளவு வேலைப்படும் மத்தியில் எமக்காக இங்கு வந்து உங்களுடைய நேரத்தை செலவழித்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் எதிர்பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது சித்த மருத்துவர் ஆர். மணிவண்ணன். நன்றி.